பானுமதி ஒரு கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது வீடியோ போட கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்பெஷல் மசாலா பொடி தோசை செய்யறதுக்கு உண்டான ஒரு மாவு அரைக்க போகிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் அரைக்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தோசையை வந்து அளவுகள் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த அரிசியோட அளவு இந்த டம்ளர் வந்து ஒரு 200 அளவாகும். நம்ம வந்து இப்போது 1/4 கிலோவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா தோசை அரிசின்னு பேர். தோசை அரிசி அப்படின்னே கிடைக்குது. 5 ரேட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த தோசையில் பண்ணாக்க. இதை வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1/4 கிலோ அளவுக்கு அரிசி போட்டாச்சு. இதுக்கு புழுங்கல் அரிசி, நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெல்லாம் போடுற புழுங்கல் அரிசியை ஒரு 150 எடுத்துகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இது ஒரு பக்கம். இதில் வந்து கொஞ்சம் அவல் ஒரு 150 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரெட் ரைஸ். இந்த ரெட் ரைஸையும் அதே மாதிரி ஒரு 100 கிராம் அளவுக்கு ரெட் ரைஸ் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வித்தியாச முறை தோசை, ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ரெட் ரைஸும் சேர்த்தாச்சு. இந்த பக்கமாக இன்னொரு பவுலில் இந்த அளவு முறையெல்லாம் கொஞ்சம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு கன்ஃபியூஸ்டாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து 150 கிராம் உளுத்தம்பருப்பு, இதில் வந்து ஒரு 50 கிராம்ஸ் கடலைப்பருப்பு போட்டாச்சு. சரிங்களா? இது அளவு வந்து இன்னொரு டைம் நான் சொல்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அந்த பாருங்கள், இது தோசை அரிசி. இதை வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். அதில் வந்து ஒரு 150 கிராம்ஸ் புழுங்கல் அரிசியும், ஒரு 100 கிராம்ஸ் அவலும், 100 கிராம்ஸ் இது வந்து ரெட் ரைஸ், இதை வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம கழுவி ஊற வச்சுக்கலாம். இந்த பக்கமாக உளுத்தம்பருப்பு ஒரு 150 கிராம்ஸ் உளுத்தம்பருப்பும், ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பும் இதில் தனியாக இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு ஃபர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறமா தோசை செய்ய போகிறோம். அந்த தோசைக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த தோசைக்கு நான் வந்து நெக்ஸ்ட்டு தோசை மேலே போடுற பொடி வந்து நெக்ஸ்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். நல்ல கமகமான வாசனை, கர்நாடகா ஸ்டைல் தோசை. அந்த தோசைக்கு மேலே பொடியை தூவி அதுக்கு ஒரு மசாலா செஞ்சு அதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு தோசை செஞ்சு பார்க்கலாம். இப்போ இதை ஊற போட்டுட்டு அரைக்கலாம். தோசை மாவு அரைச்சி 8 hours ஆகிடுச்சு. ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு, பார்க்கலாம். வா, சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. நான் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதோட இன்னொரு பொருள் சேர்த்து தான், நம்ம கொஞ்சமாக ஒரு பொருள் சேர்த்து செய்யும்போது தான் இன்னும் ஒரு நல்ல கிறிஸ்பியாக ஒரு தோசை கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தோசை மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உண்டான பொடியை நம்ம இப்போது பார்க்கலாம். அந்த தோசைக்கு தேவையான பொடி செய்ய போகிறோம். இது வந்து தோசைக்காக செய்யக்கூடிய பொடி, ரொம்ப ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இதோட அளவுகள் வந்து அளவும் இந்த போடக்கூடிய பொருளுமே வித்தியாசமாக இருக்கும். இது இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொப்பரை தேங்காய், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய். இந்த மிளகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கலர் பார்க்கறதுக்கே மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். அதனால் இந்த கிடச்சிதுன்னா இந்த மிளகாய் போட்டுக்கோங்க. சப்போஸ் கிடைக்கலன்னா பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் மஞ்சள். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு வறுக்கும்போது வந்து இது வந்து பருப்புகள் வந்து ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் போடாமல் கூட வறுக்கலாம், நல்லா ஃப்ரை ஆகும். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம். இதை வந்து நல்லா செவக்க வறுக்கலாம். துவரம்பருப்பை சேர்த்துக்கிறதுனால நல்லா கமகமன்ற நல்ல ஒரு வாசனை, ஒரு வித்தியாசமான அந்த துவரம்பருப்பு எண்ணெயில் வறுபடும் போது சூப்பரான வாசனை. இப்போ 90% சிவப்பாயிடுச்சு. இப்போ தேவையான மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வந்து ஒரு
6 மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம தோசை மேலே போடக்கூடிய பொடி ரொம்ப காரம் தேவையில்லை. ஒரு 6 மிளகாய் போட்டு வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் இதுக்கு தேவையான உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஏன்னா பருப்புகள் வந்து சிவப்பு ஆயிடுச்சு. 1 by 1 எல்லாம் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் அதுக்கு. இப்போது அதே அளவுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கொப்பரை தேங்காய் போட்டிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கொப்பரை தேங்காயும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி போதும். நம்ம ரொம்ப புளிப்பாகவும் ஆகக்கூடாது, ஆனால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே நல்லா செவந்துடுச்சு. இப்போ நல்லா கொப்பரையும் நல்லா சூடில் வறுபட்டாச்சு. கருவேப்பிலை எல்லாம் சூப்பராக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். சூப்பரான மிளகாய் பொடி ரெடி. அப்படியே அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கே நல்ல கமகமகான்னு வாசனை. இது நம்ம சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு போட்டு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசைக்காக அரைச்சி வச்ச மாவு. அந்த தோசை அரிசி அப்படின்ற அரிசி, ரெட் ரைஸ் எல்லாம் போட்டு வச்ச அரிசி மாவு பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பரிசி போட்டதுனால தான் இந்த மாதிரி தெரியுது. இதுக்கு வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கிட்டேன். இப்போ வந்து செய்யறதுக்கு முன்னாடி நல்லா அது ரோஸ்ட்டாக வரணுன்னு நம்ம நினச்சோம்னாக்க இது வந்து கொஞ்சம் ரவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்புமா ரவை இருக்கு இல்லைங்களா, அது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக இதுக்குன்னு அரைச்சி வச்ச பொடியை வந்து போட்டு மசால் போட்டு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் தோசை செய்ய போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. நல்லா பார்த்தீங்களா, இது எவ்வளோ ஹோல்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்தால் தான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பொடியை எடுத்து அப்படியே சாரல் மாதிரி, மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவ போகிறோம். இதுக்குன்னு பண்ணியிருக்கிற பொடி அருமையான ஒரு பொடிங்க. இது அப்படியே நல்லா கம்கம்கான்ற வாசனை. நார்மலாக செய்கிற பொடியை விட நல்ல வித்தியாசமான ஒரு பொடி. இது நல்லா சூப்பராக தூவிட்டு இப்படி இருக்கணும், சும்மா ஜம்மன் தூவிட்டு இப்போ நம்ம இதுக்குன்னு நல்லா ரோஸ்ட் மாதிரி செய்ய விட்டுடலாம். நல்ல மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். இதில் நல்லா இப்படி செஞ்சு அப்படியே இது ஒன்று சாப்பிட்டா போதும், சும்மா சம்மனு இருக்கும். அப்படியே ரோஸ்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜம்முன்னு பாருங்க. அருமையான தோசை ரெடி. கம்மன்னு ரெட் கலரில் சூப்பரான ஒரு தோசை. இது ஒன்று சாப்பிட்டா அப்படியே ஃபில்லிங்காக சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. சும்மா நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்ற ஒரு இதே விட்டுட்டு வீட்லேயே இவ்வளோ சூப்பராக வருதா அப்படின்ற மாதிரி அருமையாக வந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படி தூங்கணுங்க. இந்த பொடி பார்க்கவே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
மசாலை வச்சு சும்மா அப்படியே அருமையாக நம்ம வந்து அப்படியே ரசி சாப்பிடணும். ரசி சாப்பிடணும். அருமையான ரெட் கலர் தோசை. அப்படியே கிறிஸ்பிங்க. அப்படியே இருக்குது பார்த்துங்க. சவுண்டு சும்மா சூப்பராக வருது சவுண்டு. அப்படி மரமரன்ற சவுண்டு. அருமையான தோசை ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் போட்டிருக்கிற அளவுகளில் இதே மாதிரி தோசை மாவு அரைச்சி வச்சு சூப்பராக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.